السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து இதனை ஓத ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய 70 விதமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று 70 விதமான ரஹ்மத்துகளை கொண்டு அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். அதே போன்று பொறாமைக்காரர்கள் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய அமலை யக்கீனோடு இஹ்லாஸோடு செய்யக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ் நம்முடைய விடயங்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஓரிரு நாட்கள் செய்துவிட்டு நாம் கேட்டது ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக யக்கீனோடு இஹ்லாஸோடு இதனை ஓதி வருவோம். நிச்சயமாக இந்த சூறாக்களுக்கு என்ன சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றதோ அத்தனை சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கும் வழங்குவான். இமாம் பாக்கவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குதுசியில் கூறியதாக அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, மேலும் சூரத்துல் ஆல இம்ரானின் 2 ஆயத்துக்கள் ஆகியவைகளை ஓதி வருகின்றவர்களுக்கு சுவர்க்கத்தில் தங்குமிடம் அமைப்பேன். எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தங்குமிடத்தில் அவர்களுக்கு இடமளிப்பேன். மேலும் தினமும் 70 முறை ரஹ்மத்தான பார்வை கொண்டு பார்ப்பேன். அவனுடைய 70 தேவைகளை நிறைவேற்றி வைப்பேன். பொறாமைக்காரர்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு அளிப்பேன். மேலும் அவர்களை விட மிகைக்கச் செய்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் பாக்கவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். இரண்டாவதாக ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். மா தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா خلفஹும் வ லா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ. வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வ லா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம் என்று வரக்கூடிய ஆயத்துல் குர்சி. அதன் பின்னால் ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். நிச்சயமாக தன்னை தவிர வேறு நாயன் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான்.
நீதத்தை கொண்டு அவன் நிலை பெற்றவனாக இருக்கும் நிலையில் இன்னும் மலக்குகளும் கல்வி ஞானமுடையோரும் சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான் என்று வரக்கூடிய அந்த குர்ஆனினுடைய வசனம். அதன் பின்னால் குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துஅத்தில் முல்க மா தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மா தஷா وتعز ما تشاء وتذل ما تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق ما تشاء بغير حساب. நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் ஆட்சிக்கு அதிபதியே, நீ நாடுகிறவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை கலற்றியும் விடுகிறாய், இன்னும் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய். நன்மை தீமை எல்லாம் உன் கைவசமே உள்ளன. நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் சக்தி உள்ளவன். இரவை பகலில் நீ நுழையச் செய்கிறாய், பகலை இரவில் நுழையச் செய்கிறாய். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை நீ வெளிப்படுத்துகிறாய், உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை நீ வெளிப்படுத்துகிறாய். மேலும் நீ நாடியவர்களுக்கு கணக்கின்றி வாழ்க்கை வசதிகளை கொடுக்கிறாய் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 3வது அத்தியாயத்தின் 18வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம். யார் இவைகளை சூரத்துல் ஃபாத்திஹா அதாவது ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு தடவை, அதன் பின்னால் ஆயத்துல் குர்சியை ஒரு தடவை, அதன் பின்னால் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 18வது வசனம், 26வது வசனம், 27வது வசனங்களை யார் ஓதுகிறாரோ அல்லாஹ் ஹதீஸே குதிசையில் கூறுகின்றான், இவர்களுக்கு 70 விதமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாகவும், சுவர்க்கத்திலே மிகவும் நெருங்கியவர்கள் தங்கக்கூடிய அந்த இடத்திலே இவர்களுக்கு அல்லாஹ் தங்க வைப்பதாகவும், அல்லாஹ்வினுடைய 70 விதமான ரஹ்மத்துக்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை பார்ப்பதாகவும், எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் இவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் அல்லாஹ் ஹதீஸே குதிசையில் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் தொழுத இடத்தில் அதே இடத்தில் நாம் அமர்ந்தால் மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே இடத்தில் அமர்ந்து இந்த சிறிய சூறாக்களை நாம் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மிகவும் சிறிய சூறாக்களாகவே இந்த சூறாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.